ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற சில முக்கியமான பங்குகளை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்ம லாஜிஸ்டிக்ஸை வந்துட்டு இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பங்குகள் வந்துட்டு ரொம்பவும் ஒரு லோ ப்ரைஸில் இருக்காங்க. ரொம்ப ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவும் மோசமாக தான் வந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி மேஜர் ஆஃப் ஸ்டாக்ஸோட ரிசல்ட் ரொம்பவும் மோசமாக வந்திருக்கு. அதனாலேயே இந்த செக்டாரே வந்துட்டு நல்லா ஒரு டவுன் டர்னை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கோ அதே போல் ஒரு மோசமான காலம் தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம குவாலிட்டியான பங்குகளை வந்துட்டு அசம்பிள் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு செட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் வேவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த செக்டரை நான் இப்போது அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அனலைஸில் நம்ம மேஜராக மூணு பங்கை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு 150க்குள்ளே வந்துட்டு நான் எட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெகுலராக கேட்குற ஒரு ரெக்வஸ்ட்டு தான், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல் தகவல் இதில் கிடச்சிச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்னால் இந்த வீடியோ உங்களை போல் நிறைய யூஸ்ஃபுல் ஆடியன்ஸுக்கு போய் சேர ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதோட நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5128 கோடி, கரண்ட் ப்ரைஸ் வெறும் 104. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 122, லோ வந்துட்டு 64. ஸ்டாக்கோட பிபிஐ ரேஷியோன்னு பார்க்கும்போது 21.1, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. புக் வேல்யூ 37.8, இண்டஸ்ட்ரிக் வேல்யூ 55.4. டிவிடெண்ட்டும் கிட்டத்தட்ட நியர் 2% வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. கம்பெனியில் கடன்னு பார்க்கும்போது 486 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை பார்க்கும்போது 0.26. நம்மளோட கிரிட்டீரியாவுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம இதை சூஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த ஸ்டாக்கை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கிட்டத்தட்ட 50 டிவி ஹையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 14% வந்துட்டு கீழே இருக்காங்க. அதோட ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு பிஸ்னஸும் பண்ணியிருக்காங்க கம்பெனியை பொறுத்தளவுக்கும். ஆனால் குவார்ட்டர் ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இந்த தடவை டல்லாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறதும் கொடுத்து ஸோ கரண்ட்டாக நல்ல ஒரு பொசிஷன்லையும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் இவங்களோட ஓவரால் ஃபினான்ஷியல் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது போன வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் 2023 கம்பேர் பண்ணும்போது 24ஓட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதை பொறுத்து தான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் நான் இந்த ஸ்டாக்கை நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த சார்ட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம ஒன்ஸ் பார்க்கும்போது ஸ்டாக் வந்துட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டீசெண்டான ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரெண்ட் ரிவர்சலாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது ஸோ ப்ராஃபிட் நல்லா மேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு பிரேக் அவுட் நடக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம கரெக்டாக பை பண்ணுறதுக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 95 இந்த ப்ரைஸுக்குள்ளே இந்த ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிக்காக இருக்கும். அதுலேருந்து நல்லாவே ரிவர்சலாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு பிறகு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது லான்சர் கண்டெய்னர் லைன்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1193 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 50 தான். இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 110, லோ வந்துட்டு 40. ஸ்டாக்கோட பிபிஐ ரேஷியோ 20.5, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஆர்ஓசிஎன் ஆர்ஓஇ பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட். புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 17, இண்டஸ்ட்ரிக் வேல்யூ 64. ஸோ இண்டஸ்ட்ரிக் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் ரொம்ப ஒரு ஃபேர்லி வேல்யூவில் இருக்காங்க, நமக்கு கிடைக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 5, கிட்டத்தட்ட இவங்களோட கடன்னு பார்க்கும்போது 112 கோடி மட்டும்தான் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.28. ஸோ நம்மளோட கிரிட்டீரியாவுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இதில் நான் நெகட்டிவாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க லாஸ்ட்டாக கம்பேர் பண்ணும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் 2.35% வந்துட்டு குறைஞ்சிருக்காங்க. இது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இன்வெஸ்டர் கேட்டகரி எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 42% பக்கம் இருக்குது. பப்ளிக் ஹோல்டிங்ஸில் வந்துட்டு பெருசாக எந்த வித மாற்றம் ஏற்படலை. ஆனால் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் வந்துட்டு டிஐஐஸும் நல்லாவே இதில் லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான பாயிண்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போதும் இந்த ஸ்டாக்கில் ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக நடக்க போகுது. அதனால தான் வந்துட்டு மோர் எஃப்ஐ இன்வெஸ்டர் வந்துட்டு இதில் பங்களிப்பு காட்டுறாங்க அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. ரீசெண்டாக ஒரு சம்திங் நம்பர் ஆஃப் பப்ளிக் ஹோல்டிங் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக தான் நான் பார்க்குறேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த அளவுக்கும். ஓகேங்களா? மற்றபடி இந்த
ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒரே லைனில் கிட்டத்தட்ட 53% வந்துட்டு 50 டிவி ஹைலேருந்து கீழே இருக்காங்க. ஸோ இவங்களோட சார்ட்டை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்விங் லோவில் இருக்காங்க. இந்த ப்ரைஸ்லாம் நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கும் அவங்க கீழே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 40, 45 அந்த லெவலில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு பிக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் எங்கேயும் வந்துட்டு சின்ன அக்குமுலேஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கீழே போனாங்க அப்படின்னா அந்த 40, 45 அந்த ஜோன்லேயும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள். ஷுவராக இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு ஃப்யூச்சரில் தர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. லாஜிஸ்டிக் சர்வீசஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் லாஜிஸ்டிக் சர்வீஸோட நீடும் வந்துட்டு ஸோ இயர் பை இயர் டே பை டே வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு இந்த மாதிரி பங்குகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் லாஸ்ட் இயரில் கொடுத்த ரிப்போர்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு மியூட்டட் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டில் 2 கோடி மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிகள் வந்துட்டு 2 கோடி இம்ப்ரூவ்மெண்ட் தரதே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்னாக வந்துட்டு மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பெனி தரப்புலேருந்து. அதே போல் ஃபினான்ஷியல் ஓவராலாக 2024 வந்துட்டு 2023 கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ ரொம்பவும் வந்துட்டு ஒரு மியூட்டட் பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிருக்காங்க. சேல்ஸ் வந்துட்டு ரொம்பவும் குறைஞ்சிருக்கு கம்பெனியில். அதுதான் வந்துட்டு இந்தளவுக்கு இந்த கம்பெனியை கீழே கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இவங்களோட பிஸ்னஸ் பிக்கப் ஆகும்போது டெஃபினட்டாக அது ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த விதமான பேட் நியூஸ்னாலையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வரல அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக பிக் பண்ணுறதுக்கு இது சரியான ப்ரைஸாக எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட முடிவெடுங்க. ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நான் மெனி டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கேப் 5903 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 60. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 98, லோ வந்துட்டு 59. ரீசெண்டாக தான் வந்துட்டு இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் கொடுத்தாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 2. ROCE அண்ட் ROI பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. ஸ்டாக்கோட PB ரேஷியோ வந்துட்டு ஸோ கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலான லெவலில் இருக்காங்க. ஸோ இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் அண்ட் இவங்களோட இன்டர்ன்ஷிப் வேல்யூ ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது ரீசெண்டாக கொஞ்சம் ஹையரான வேல்யூவில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ரைஸ் டு புக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.3 டைம்ஸ் வந்துட்டு இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் ஒரு நெகட்டிவ் தான். இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 டிவி ஹையிலிருந்து ஒரு 38% வந்துட்டு கீழே இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட மோசமான ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் மட்டும்தான். மற்றபடி இந்த ஸ்டாக்கில் எந்த விதமான நெகட்டிவ் அண்ட் பேட் நியூஸ் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு ஏன் ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோட எக்ஸ்பென்சஸ், லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப செலவாகும். ஸோ அதில் வந்துட்டு இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு வெளியே போயிருக்கு கையிலேருந்து. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டே கொடுத்துட்டாங்க. போன டைம் வந்துட்டு 17 கோடி கொடுத்த இடத்துல இந்த குவார்ட்டரில் -12 கோடி கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஸோ டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஸோ ரீசெண்டாக கம்பெனி பர்ஃபார்மன்ஸ்னால மட்டும்தான் ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பேக்கப் ஆகும்போது ஸ்டாக் ப்ரைஸும் நல்லா பேக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸில் இருந்து கிட்டத்தட்ட மேலே போக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 50% மேலேயும் நமக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஸ்டாக்கை வந்து நான் 3rd பிளேஸ் வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கான பங்கும் கூட. முன்னாடி பார்த்த அந்த 2 பங்கை விட இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரிஸ்க்கான பங்காக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். ஏன்னா இது ஒரு ஸ்விங் லோவில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒன்று இந்த இடத்துல பேக்கப் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு ஒன்ஸ் ஒரு 55 அந்த லெவலுக்கு வந்தாலும் நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஒன்று கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ரிவர்சல் ஆகணும். இது வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட்டாக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 55 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ப்ரைஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது பெட்டரான ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணுவீங்க இந்த ஸ்டாக் மூலமாக. ஸோ வெயிட் பண்ணி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன பங்குல நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்டையும் வந்துட்டு ஆலோசனை வாங்கிக்கிட்டு பிறகு ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.